எப்படியாகிலும் என் இயேசு எனக்கு உதவிகள் செய்திடுவார். எப்படியாகிலும் என் இயேசு எனக்கு உதவிகள் செய்திடுவார். நான் போகும் பாதை அறிவார், என் கண்ணீர்கள் துடைத்திடுவார், எனக்கு நிழலாய் வந்திடுவார். நான் போகும் பாதை அறிவார், என் கண்ணீர்கள் துடைத்திடுவார், எனக்கு நிழலாய் வந்திடுவார். எப்படியாகிலும் என் இயேசு எனக்கு உதவிகள் செய்திடுவார். சூழ்நிலைகள் மாறினாலும் இயேசு மாறினார், மனிதர்கள் மாறினாலும் இயேசு மாறினார். சூழ்நிலைகள் மாறினாலும் இயேசு மாறினார், மனிதர்கள் மாறினாலும் இயேசு மாறினார். நண்பர்கள் மறந்தாலும் இயேசு மறந்திடார், நன்மை பெற்றோர் மறந்தாலும் இயேசு மறந்திடார். நண்பர்கள் மறந்தாலும் இயேசு மறந்திடார், நன்மை பெற்றோர் மறந்தாலும் இயேசு மறந்திடார். எப்படியாகிலும் என் இயேசு எனக்கு உதவிகள் செய்திடுவார். தேவையோ 5000 இயேசு இருக்கிறார், இருப்பதோ 5 அப்பம் இயேசு இருக்கிறார். தேவையோ 5000 இயேசு இருக்கிறார், இருப்பதோ 5 அப்பம் இயேசு இருக்கிறார். பலவீன நேரம் அதில் இயேசு தாங்குவார், வியாதிகள் வேதனை சுகம் என கருள்வார். பலவீன நேரம் அதில் இயேசு தாங்குவார், வியாதிகள் வேதனை சுகம் என கருள்வார். எப்படியாகிலும் என் இயேசு எனக்கு உதவிகள் செய்திடுவார். எப்படியாகிலும் என் இயேசு எனக்கு உதவிகள் செய்திடுவார். ஆபத்து காலத்திலே இயேசு விடுவிப்பார், இக்கட்டு நேரத்திலே இயேசு விடுவிப்பார். ஆபத்து காலத்திலே இயேசு விடுவிப்பார், இக்கட்டு நேரத்திலே இயேசு விடுவிப்பார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிடார், துன்பம் தொல்லை வந்தாலும் இயேசு கைவிடார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிடார், துன்பம் தொல்லை வந்தாலும் இயேசு கைவிடார். எப்படியாகிலும் என் இயேசு எனக்கு உதவிகள் செய்திடுவார். எப்படியாகிலும் என் இயேசு எனக்கு உதவிகள் செய்திடுவார். நான் போகும் பாதை அறிவார், என் கண்ணீர்கள் துடைத்திடுவார், எனக்கு நிழலாய் வந்திடுவார். நான் போகும் பாதை அறிவார், என் கண்ணீர்கள் துடைத்திடுவார், எனக்கு நிழலாய் வந்திடுவார். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர். கடந்த நாட்களெல்லாம் நம்மை காத்து கண்மணி போல காத்து நடத்தினார். இன்றைக்கும் ஒரு ஜெபத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டு சில காரியத்தை சொல்லி ஜெபம் பண்ணுவது நல்லது என்று உணர்ந்தேன். சங்கீதம் 91 மோசேயினுடைய ஜெபத்தை பற்றி சொல்லுகிறது. ஆண்டவரே, தலைமுறை தலைமுறையா எங்களுக்கு அடைக்கலமானீர், சந்ததி சந்ததியாய் தலைமுறை தலைமுறையாக. நம்மளோடு ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அவனோடு முடிகிறதல்ல, அடுத்து அவனுடைய வாரிசு தலைமுறை சந்ததியை கர்த்தரை எழுப்புவாராம். தேவனுடைய வாழ்க்கையை பாருங்களே, அவர் என்றைக்கும் ஜீவிக்கிறவருங்க,
தலைமுறை தலைமுறையாய் வாழுகிறவர். பூமியில் எத்தனையோ மனிதர்கள் தோன்றுகிறார்கள், பிறக்கிறார்கள், மரிக்கிறார்கள், காணாமல் போயிடுறாங்க. மரணத்துக்கு பின்னாடி அவர் பெயரே இல்லாமல் போயிடும். ஆனால் தேவன் என்றென்றைக்கும் தலைமுறை தலைமுறையாய் வாழ்கிறவர், ஜீவிக்கிறவர். யாத்திராகமம் 3:15 மோசே கேட்கிறார், உம்முடைய நாமம் என்னன்னு இஸ்ரவேல் கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? 14 ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய நாமம் யெகோவா. 15வது வசனத்தில் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்குக்கு தேவனும் யாக்கோப்புக்கு தேவனுமாய் இருக்கிறவர், தலைமுறை தலைமுறையாக என்னுடைய நாமம் இதுவே என்றார். நம்ம ஆண்டவர் தலைமுறை தலைமுறையாக ஜீவிக்கிறவர். இன்னைக்கு அந்த ஆண்டவர் உங்களை மட்டும் உன்னோட நிறுத்தி கொண்டு போதும் அப்படின்னு விட்டுற மாட்டார். உங்களையும் சரி, உங்கள் பிள்ளைகளையும் சரி, தலைமுறையும் சரி, சந்ததியும் சரி, அவர் 1000 தலைமுறைகளை ஆசீர்வதிக்கிற தேவன். வேதத்தில் யாத்திராகமம் 34:7 வசனம் ரொம்ப அருமையாக சொல்லுகிறது, 1000 தலைமுறைகளுக்கு இரக்கம் காட்டுறவரா. அந்த தேவன் உங்களை மறந்துடுவாரா? கட்டாயம் ஆசீர்வதிப்பார். புதிய ஏற்பாட்டில் அவர் இருக்கிறவரும் இருந்தவரும் வரப்போகிறவருமாகிய தேவன் என்று அதே தன்னுடைய நாமத்தை சொல்லுகிறார். இந்த காலை நேரத்தில் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நான் ரொம்ப பக்தியாக இருக்கிறேன், என் கணவன் ஜெபம் பண்ண மாட்டார், அல்லது என் பிள்ளைங்க இந்த மாதிரி ஒரு ஜெபத்தில் வருவதில்லை, அவங்க வேலை, உலகம், பணம் இதிலே ஓடுறாங்க, நீங்கள் நினைக்கலாம். ஒன்றும் கவலைப்படாதீங்க. தலைமுறைகளை அவர் எழுப்புவாராம். உன்னோடு பக்தி வாழ்க்கை முடிவதில்லை, உங்களோடு எழுப்புதலோ ரட்சிப்போ முடிவதில்லை. ஒரு சந்ததி எழுப்ப கர்த்தரால் முடியும். யோபுவின் வாழ்க்கையை பாருங்களேன். யோபு 42:16 சொல்லுகிறது, இதற்கு பின்பு யோபு 140 நாள் வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையை கண்டானான். அவன் வாழ்க்கை முடிய போகுது, அழிஞ்சிருச்சு, இன்னும் 3 மாதத்தில் செத்து போவான். பிள்ளைங்கள்லாம் ஆக்சிடெண்ட்டில் விருந்து வீட்டுக்கு போன இடத்துல இடிஞ்சு விழுந்து செத்து போயிட்டாங்க. இனி சந்ததியே இல்லைன்ற அவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் மீண்டும் ஜீவனை கொடுத்து அற்புதமாக சுகமாக்கி 4 தலைமுறையை 140 வருஷம் ஆயுசினால் கூட்டி கொடுத்து 4 தலைமுறையை காண வச்சார். அந்த தேவன் இன்றைக்கு இருக்கிறார். உங்களுக்கு குழந்தை இல்லை, குழந்தை பாக்கியம் இல்லை, வேலை இல்லை, தொழில் இல்லை, நீங்கள் நினைக்கலாம். ஆண்டவர் ஒரு சந்ததி, இந்த கல்லுகளிலிருந்து சந்ததி எழுப்ப வல்லவர்னு சொன்னவர் இன்றைக்கு 4 தலைமுறையை யோபுவை காண செய்த தேவன் உங்கள் வாழ்க்கையில் எல்லா வெறுமையும் இழப்பும் நஷ்டத்தையும் மாற்றி இந்த நாளில் கட்டாயம் உங்களை ஆசீர்வதித்து நடத்த போகிறார். அதற்கு தாங்க அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். தலைமுறை தலைமுறையும் நீர் எங்கள் அடைக்கலமானீர் என்று ஆகவே தான் மோசே சொல்லுகிறார். இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களோடு ஜெபம் முடிவதில்லை, உங்களோடு இந்த கிருபை முடிவதில்லை, உங்களோடு இந்த ரட்சிப்பு முடிவதில்லை. ஏசாயா 51:8 நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால், என் ரட்சிப்போ தலைமுறை தலைமுறையாய் நிலைக்கும் என்றவர். உங்களை சந்தித்தவர் உங்கள் கணவரை சந்திக்க முடியும், ரட்சிக்க முடியும். உங்கள் பிள்ளைகளுடைய முரட்டாட்டத்தை மாற்றி, பக்தியே இல்லைங்க, பரிசுத்தமே இல்லைங்க, செல்போனுக்கு அடிமைங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? அந்த பிள்ளைகளையும் ஒரு சந்ததியாக, கர்த்தருடைய சந்ததியாக மாற்றி இந்த நாளில் ஆண்டவர் தலைமுறை தலைமுறையாக உங்கள் மேலே 1000 தலைமுறைக்கு இரக்கம் காட்டுவேன் சொன்ன தேவன் இந்த நாளில் கட்டாயம் உங்களை ஆசீர்வதித்து நடத்தப் போகிறார். அதனால தான் மோசே ஜெபம் பண்ணினார், ஆண்டவரே தலைமுறை தலைமுறையாக நீரே எங்கள் அடைக்கலமானீர் என்று சொன்னார். இன்றைக்கு அந்த தேவன் உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்கள் தலைமுறைகளுக்கு அடைக்கலமாகி இந்த நாளில் ஆசீர்வதித்து அற்புதமாய் நடத்தப் போகிறார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும்
கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரம், கிருபை இரக்கங்களுக்காக நன்றி. 1000 தலைமுறைக்கு இரக்கம் காட்டுகிற தேவன், இன்றைக்கு இந்த சந்ததிகளை ஆண்டவர் தலைமுறை தலைமுறையாய் எழுப்பி பக்தியுள்ள சந்ததியாய் மாற்றி, எல்லா வெறுமையும் மாற்றி, வெட்கத்தை நிந்தையை மாற்றி, குழந்தை பாக்கியத்தை கொடுத்து, எந்த இடத்திலே அவர்கள் தலை குனிந்து வேதனைப்பட்டு வாழ்கிறார்களோ, 4 தலைமுறைகளை கண்டு யோபுவின் தலையை உயர்த்தின தேவன், இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்து, இந்த நாளிலே அற்புதமாய் நடத்தும்படி, ஆசீர்வதிக்கும்படி கெஞ்சுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.